ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய கழுகு நிற கோழி தான். ஸோ இந்த கோழி பார்த்திங்கன்னா சரி மேய உள்ளான்னு சொல்லி திறந்து விட்ருந்தேன். இது அந்த பிராய்லர் கோழி குஞ்சுங்களை பெருசாக்கின தாய். இப்போ அது பிரித்து விட்டுருச்சு. நான் போன வீட்டிலே சொல்லியிருந்தேன். சரி தனியாக வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கேவ ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேய விடலாமே வெளியே, ஏன்னா குஞ்சுங்களை இருக்கும்போது அதிகமாக வெளியே விட மாட்டோம். சரி இப்போ தான் பிரித்து விட்டுருச்சு வச்சுக்கோனா வெளியே விடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டே வேறு அப்படியே விட்டுருந்தேன். அது பாட்டு அந்த புழு வந்து அந்த சைடு நிறைய மொச்சு இருந்துச்சு, நீங்கள் அப்படியே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அது அப்படியே மேய்ஞ்சிச்சு. அப்புறம் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து சரி புல் போடலான்னு சொல்லிட்டு புல் பிடுங்கி போட்டேன். நல்லா சாப்பிட்டுச்சு. இது எல்லாமே நான் மேலேயே வந்து தீனி வேஸ்ட் ஆகும்ல, கம்பு அதெல்லாம் வந்து மண் வச்சுருக்கேன். இங்கே மேலே போட்டு தண்ணி தெளிச்சு விட்ருவேன். ஒரு 4-5 நாளில் அப்படியே ஃபுல்லாக முளைச்சிரும். அதை பிடிங்கி அப்படியே கோழிக்கு போட்டு அது பாட்டு நல்லா சாப்பிடும். நல்லா சாப்பிட்டு பாருங்கள். காலையிலே பாருங்கள் மணி 9 தான் ஆச்சு. அதுக்குள்ளே நல்லா இறப்பை நடச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு தீனி எல்லாமே மொட்டமாக நானே வந்து அதுக்கு இயற்கையாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன்.